நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரோட பையன் சண்முக பாண்டியன் இருக்காருல்ல, இவர் நடிக்கிற படம் படைத்தலைவன். இந்த படத்தை வந்துட்டு வர ஜூன் 13ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த நிலையில் என்ன அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா, ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரை ஒரு குறிப்பிட்ட போர்ஷன்ஸ் மட்டும் பிக் ஸ்க்ரீனில் மறுபடியும் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரை மறுபடியும் ஸ்க்ரீனில் கொண்டு வராங்கல்ல, அந்த ஒரு போர்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படைத்தலைவன் படமுமே வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஜெயம் ரவி அண்ணாவோட ஒரு புதிய படத்தை யார் தெரியுமா டைரக்ட் பண்ண போகிறாங்க? நம்ம டைரக்டர் கார்த்திக் யோகி இருக்காருல்ல, இவர் இதுக்கு முன்னாடி டிக்கிலியோனா, அதுக்கப்புறமா வந்துட்டு வடக்குப்பட்டி ராமசாமி, இந்த மாதிரி படங்கள்லாம் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இவர் நம்ம ஜெயம் ரவி அண்ணாச்சும் ஒரு புதிய படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துக்கான டைட்டில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, ப்ரோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கான டைட்டில் வந்து வச்சுருக்காங்க. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ரோலில் நம்ம எஸ்ஜே சூர்யா அண்ணாவும் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறாரு. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஆர்யா அண்ணாவோட 36வது படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, அனந்தன் காடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கான டைட்டில் வந்து வச்சுருக்காங்க. இந்த படத்தோட டைட்டிலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக வந்துருக்கு. கூடவே ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக வந்து இருக்கு. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெயின் கிருஷ்ணகுமார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. நம்ம ஆர்யா அண்ணாவோட 36வது படமான அனந்தன் காடு படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.